தற்போது அண்மைச் செய்தி. பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் எஸ்வி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, பெண் பத்திரிகையாளர் குறித்து தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை பேசி வந்த நடிகர் எஸ்வி சேகருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் குறித்து தரக்குறைவான முறையில் விமர்சனம் செய்திருந்தார் நடிகர் எஸ்வி சேகர். அதே போன்று பெண் பத்திரிகையாளர் குறித்தும் அவதூறு பரப்பும் விதமாக சமூக வலைதளங்களில் அவர் தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இந்திய ஜனன சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜெயவேல் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அவர் பேசியதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நடிகர் எஸ்வி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி ஜெயவேல் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ்வி சேகர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனுவை ஏற்று தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்ப கூறப்பட்டாலும் கூட ஏற்கனவே இந்த விசாரணை தொடர்பாக பல்வேறு முறைகேடுகளில் இவர் தவறாக பதிவு செய்யப்பட்டது ஆதாரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் தற்போது 1 மாத கால சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு அதிரடி தீர்ப்பினை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்வி சேகர் தொடர்ந்து இதுபோன்று பெண் பத்திரிகையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர் மீது ஒரு அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். அது மிகப்பெரிய அளவில் வைரலானது. அதே போன்று மிகப்பெரிய அளவில் கண்டனத்திற்குரியதாகவும் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. அந்த வழக்கில் இன்றைக்கு சென்னையினுடைய சிறப்பு நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறது. 1 மாத கால சிறை தண்டனை விதித்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கமேற்கு நன்றி ஜெயக்குமார்.